அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். அந்த 1வது அதிகாரத்தில் 73வது, 74வது, 75வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினார் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கைகளில் நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனால் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை இந்த பகுதியில் படிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளினாலே அறிவித்திருந்த அந்த மேசியா அவனுடைய வருகையை குறித்து இந்த பகுதியில் பார்க்கிறோம். அவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என்று சொன்னார். அதை தாவீதின் வம்சத்தில் பிதாவாகிய தேவன் நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. இதில் ஒரு காரியத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் தேவையுள்ள ஜனங்களை, அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை, விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை சந்திக்கிற தேவன். முதல்ல பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறதற்கு ஒரு இரட்சகரை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த பொழுது எகிப்து தேசத்திற்கு மோசேயை கர்த்தர் அனுப்பினார். மோசே தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசையை கொண்டு தேவன் பலத்த அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கினார். பின்னால் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கு உதாரணங்கள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்கிறார். ஒரு சகோதரி அங்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிகிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சகோதரியுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது அந்த சகோதரியுடைய விருப்பம். மேசியா ஒருவர் வருவார், அவர் தாகம் தீர்ப்பார் என்பதை அறிந்திருந்த சகோதரி அதற்காக காத்தும் இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். வாழ்வதற்கு முயற்சி செய்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்த ஒரு சகோதரி, முயற்சிக்கு மேலே முயற்சி, ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவளால் வாழ முடியவில்லை. இப்போ என்ன வழி? ஒன்றுமே வழி இல்லை. என்ன செய்யன்னு தெரியல. விடுதலையற்ற, நிம்மதியற்ற, அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, விடுதலையை வாங்கி கொடுத்தார். அந்த உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடினது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜீவ தண்ணீரை, ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். சந்தித்து நம்மை மீட்டுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்.
சந்தித்து அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யார் அவரை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, யார் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அப்படியே செய்கிறார். விடுதலை வாங்கி கொடுக்கிறார், ரட்சிக்கிறார், சத்துருடைய கையில் விடுதலை ஆக்குகிறார், தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அப்படியே செய்வார். ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென்.